ஒரு வயதான பாட்டிமா. அவங்க ரோட்ல நின்னுட்டு இருக்கிறாங்க. தலையில ஒரு சுமை, கையில ஒரு சுமை, இடுப்புல ஒரு சுமைன்னு சுமந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோட்ல நின்னுட்டு இருந்தவங்க நடக்க முடியாம நடந்துட்டு போறாங்க. அப்போ ஒரு ஐயா பைக்ல வந்துட்டு இருக்கிறார். அவர் அந்த அம்மாவை பார்த்துட்டு, "அம்மா, இவ்வளோ தூரம் நீங்க இதெல்லாம் தூக்கிக்கிட்டு நடக்கணுமா? வாங்க, என் வண்டியிலேயே உங்கள நான் விட்டுடுறேன்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அம்மா சரின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டாங்க. அப்போ ஏறிக்கிட்டவங்க என்ன பண்ணாங்க, உக்காந்துக்கிட்டாங்க. உக்காந்துட்டு அந்த ஐயாவும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போய் அவர் அந்த கண்ணாடியில் திரும்பி பார்த்தா, அந்த அம்மா அந்த தலையில் இருக்கிற சுமையை, இடுப்பில் இருக்கிற சுமையை, கையில் இருக்கிற சுமையை வண்டியில் வைக்கவே கிடையாது. அவங்களே வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தது. அவங்க நிப்பாட்டிட்டு வண்டியே, "அம்மா, கொஞ்சம் இறங்குறீங்களா?" அப்படின்னு கேட்டார். "ஏன்பா?" அப்படின்னு கேட்டார். "நீங்கள் இத்தனை சுமைகளை சுமக்கிறீங்க தானே, நான் என் பைக்கில் ஏற்றி கொண்டு போகணும்னு நான் நினச்சேன். ஆனால் உங்க சுமைகளை நீங்க சுமத்துட்டு இருந்தா நான் பைக்கில் கொண்டு போகிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. "இல்லையா, நான் வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தாங்க, நீங்கள் ஒரு சுமையை வச்சுக்கோங்க, நான் ஒரு சுமையை வச்சுக்கிறேன்னு" சொல்லாங்க. "இல்லைம்மா, இந்த பைக்கில் உங்கள் எல்லா பைகளையும் வைக்கிறதுக்கு இடமும் இருக்குது, எனக்கு மனசும் இருக்குது, கொடுங்கன்னு" சொன்னாங்க. ஆனாலும் கூட, "இல்லைப்பா, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பையாவது நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, பைக்கில் இடம் இருக்கு, அவர் மனசுல இடம் இருக்கு. ஆனால் அந்த அம்மாவுக்கு எல்லா சுமைகளும் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இதே போல தாங்க, கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம் நம்முடைய எல்லா காரியங்களுக்காகவும், எல்லா பாரங்களுக்காகவும், எல்லா கண்ணீரின் பிரச்சனைகளுக்காகவும் தான் கர்த்தராக இயேசு நமக்காக அவருடைய சொந்த ரத்தத்தையே, கடைசி சொட்டு ரத்தத்தையே சிந்தினார்.